ரேனியஸை தொடர்ந்து தாமஸ் வாக்கரும் ஆலய வளர்ச்சிக்கு அஸ்திபாரமாக தன்னை அர்ப்பணித்திருந்தார். 9/2/1850 மேன்லாக்பார்ட் நகரில் பிறந்த தாமஸ் வாக்கர். வாக்கர், நீ நேற்றுதான் பிறந்தது போல் இருக்கு. அதுக்குள்ள 24 வயசு ஆயிடுச்சு. ரிச்சர்ட், உண்மையிலேயே தாமஸ் போல ஒரு குழந்தை பிறக்க நீயும் இசபெல்லாவும் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அங்கிள், ரொம்பவும் புகழ்ச்சியா பேசுறீங்க. நாம தெரிவு செய்வதா வாழ்க்கை? இறைவன் முன்குறிப்பதன்றோ? அது ஒரு புறம் சரி என்றாலும் அழைப்பிற்கும் அர்ப்பணிப்புக்கும் எல்லாருமா கீழ்ப்படுகிறார்கள் இல்லையே? உன்னை போல ஒரு சிலர் தானப்பா. தேங்க்ஸ் அங்கிள். என் மகனை குறித்து ஒரு சந்தோஷமான காரியம் என்னவென்றால். என்ன காரியம் அப்பா? பெருமையோடு சொல்கிறேன் வாக்கர், நீ எங்களோடு பேசுகிற நேரத்தை விட இயேசுவோடு பேசுகிற நேரம்தான் அதிகம். என்ன சொல்லுகிறாய் தாமஸ்? ஆமாம் கிங்ஸ்லி, எந்த ஒரு சிறிய காரியமானாலும் மறுக்க மாட்டான். அதே வேளை சரி என்றும் சொல்ல மாட்டான். ஆண்டவரிடம் ஆலோசித்து சொல்கிறேன் என்பான். என்ன, ஆண்டவர் இவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா? இல்ல அங்கிள், அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல, எங்கள் வீட்டுக்காரர். சரியான நகைச்சுவை. சரி வாக்கர், நேரமாகிவிட்டது. நீ போய் ஜெபித்து விட்டு ஓய்வெடு. நாளை நீ குருப்பட்டம் பெறப்போகிறாய். 24 வயதில் குருவானவர் இனி ஐயா என்றுதான் அழைக்க வேண்டுமா? 1885 டிசம்பர் மாதம் பாளையம் கோட்டையில் வாக்கர். என்ன கையில் காகிதம் சுவடிகள்? ஐயா, இன்றைக்கு வாக்கருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டுமல்லவா, அதான் வந்தேன். ஓ, மறந்து விட்டேன். சாரி சாரி. என்கிட்ட எதுக்கையா சாரி? பிஷப் சார்ஜென்ட் ஒரு சாதாரண மனுஷன்ட்ட சாரி கேட்பதா? என்னப்பா, தவறு யார் செய்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியதுதானே? பிஷப் சார்ஜென்ட் என்றால் தவறு செய்யாதவரா? உங்கள் அவையடக்கம்தான் எங்கள் இந்தியரை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு பேராயர் என்கிறதை கூட மறந்து எத்தனை அன்போடு எங்களிடம் பேசுகிறீர்கள். அதுவும் அந்த மாணவன் வாக்கர் ஒரு குருவானவர் என்பதை மறந்து குழந்தை போல தமிழ் கற்கிறாரே, என்ன ஆச்சரியமான காரியம். மார்னிங் பிஷப். வணக்கம் ஐயா. எனக்கும் வணக்கமே சொல்லியிருக்கலாமே வாக்கர். மன்னிக்க வேண்டும் ஐயா. சரி சரி, வகுப்புகளை ஆரம்பிக்கலாமா? ஹரகேட் பள்ளியில் ஏமி. ஏய், இந்த ஹாரகேட் பள்ளி வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடி. ஒரே அடிமை வாழ்க்கை. 3 வருஷம் என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டனோன்னு தோணுது. ஆனா உனக்கு தான் அப்படி இருக்கு. ஆனா எங்களுக்கு இந்த ஹாஸ்டல் வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு அமைஞ்ச மாதிரி நல்ல குடும்பம், அம்மா அப்பா எங்களுக்கும் அமைஞ்சிருந்தா நாங்களும் இந்த ஹாஸ்டல் லைஃப வெறுத்திருப்போம். ஆமாடி, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். 1867 டிசம்பர் மாதம் 16 டேவிட் கார்மைக்கலுக்கும் கேத்ரின் கார்மைக்கலுக்கும் மகளாய் பிறந்த அந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே பொன்னாள். உன் பர்த்டே உனக்கு பொன்னாள், எங்களுக்கு எதுக்கு? கொஞ்சம்னா விட மாட்டீங்களேடி. இந்த ஹாஸ்டல்ல உனக்கு எதுதான் பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. இந்த இடத்த பாரு. அயர்லாந்து நாட்டுல மிக சிறந்த இடம்னா எங்க மில் தீவு தான். என்ன அழகு, என்ன அழகு. தினமும் அந்த நீரோடை கரையில குதிரைய ஓட்டிட்டு போற அந்த சுகம் எங்கடி கிடைக்கும்? கிளிகள், மரம் செடிங்க, அருவிகள், பூச்சி இனங்கள், அவைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், சாப்பாடே வேண்டாம். ஏமி, நீ ஒரு நேச்சர் லவ்வர், அதனாலதான் உனக்கு இந்த இடம் பிடிக்கல. அது மட்டுமா, அந்த மில் தீவு குருவானவரின் தம்பி, அதுதான் அந்த இந்திய மிஷனரி, அவர் சொல்ற அந்த கதைகள், ஆஹா, எத்தனை தடவை கேட்டாலும் திகட்டவே செய்யாது. அப்ப அந்த கிரெகரி பவுடர் ரொம்ப இனிக்குமோ? ஐயோ, இப்ப நினைச்சாலும் வயித்த புரட்டுதடி. நான் என்னவோ விளையாட்டுக்கு தான் அந்த லாபர்ண விஷக்காய்களை தின்னேன். அன்னைக்கே போய் சேர்ந்திருப்பேன். அம்மா கொடுத்த அந்த கிரகரி பவுடர் தான் வயித்த கலக்கி அந்த போக்கு போச்சு. நல்ல வேளை நான் பொழைச்சேன். சரி வாங்க, பள்ளி எழுப்புதல் கூட்டத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போவோம். திடுதுப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. இல்லை ஐயா, நீண்ட நாட்களாகவே இப்படி ஒரு முடிவு எடுக்க தீர்மானித்திருந்தேன். எப்பொழுதும் என்னை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் எனது சிஎம்எஸ் சங்கத்தோடான தொடர்பை ராஜினாமா செய்து விட்டேன். ஐயா,
இனிமே வளர்ச்சி திட்டங்களுக்கும் வயிற்று பிழப்புக்கும் என்ன செய்வீங்க? பணத்தை நினைத்து அதற்காகவும் நான் இந்தியா வரவில்லை. என் ஆண்டவர் என்னை அழைத்தார். பேராயர் சார்ஜென்டிடம் நன்கு பயிற்சி கொடுத்தார். தளவாய் ஐயா போன்ற தமிழாசிரியர் மூலம் தமிழும் கற்றுக் கொடுத்தார். இதற்காக எல்லாம் தெரிந்து விட்டதால் விலகுவதாக எண்ணக்கூடாது. நன்கு ஜெபித்துதான் இப்படி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தேன். 1885 முதல் 1890 வரை வட திருநெல்வேலியில் நீங்கள் சந்தித்த வைணவர்கள் இன்னும் உறுதியாக கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார்களாம். 2 ஆண்டுகள் விடுப்பு நிமித்தம் நீங்கள் தாயகம் சென்ற பிறகு அந்த பகுதியில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் தற்பொழுது நன்றாக இருக்கிறார்களாம். வலுவாதபடி காத்த ஆண்டவருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். பாளையங்கோட்டையில் தான் நீங்க 8 வருஷம் வேலை பார்த்திருக்கீங்க. பாளையங்கோட்டையில் கல்வி பணி செய்ய நிறைய சந்தர்ப்பம் கிடைத்தது. விசேஷமாக அறிவாளிகள் என்று தங்களை கருதியிருந்த அந்தணர்களை சந்தித்ததுதான் அக்காலகட்டத்தின் முத்தாய்ப்பு. ஐயா, சிவகாசியில் நீங்கள்தான் அறுப்பின் பண்டிகையை முதல் ஆரம்பித்து வைத்தீர்கள். அதை எல்லா பகுதிகளிலேயும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். நல்ல காரியத்தை யார் ஆரம்பிச்சா என்ன? எல்லாரும் பின்பற்றாங்களே, அதுதான் பாராட்டப்பட வேண்டியது. ஐயா, நீங்க நடத்தின ஆவிக்குரிய கூட்டங்கள் மூலமாகத்தான் சுவிசேஷ அனல் வீச ஆரம்பிச்சுது. அதோடு விளைவுத்தான் சுவிசேஷ இயக்கம் மக்கள் மத்தியிலையும் ஊழியம் செய்ய ஆர்வம் பிறந்திருக்குது. என்ன ஐயா அப்படி சொல்லிவிட்டீர்கள்? ஆமாப்பா, என் சொந்த ஜனங்கள் சிஎம்எஸ் மிஷனரி இயக்கம் என்னை சரியா புரிஞ்சுக்கிடலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அதினதின் காலத்தில் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர். ஏமி, நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. அந்த ஜெபந்தான் என்ன அதிகமா தொட்டுச்சு. அதுவும் எங்கள் ஆண்டவரே, நாங்கள் வழுவாதபடி நீர் எங்களை காக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம் என்கிற வார்த்தைகள் தான் என்ன ரொம்ப அசைச்சிச்சு. ஏமி, நீ ஒரு கருப்பு கண் கொண்ட பெண்மணி. உனது இந்த வித்தியாசமான தோற்றத்தை வைத்து நீ என்ன ஊழியம் செய்ய போற? எந்த நாட்டுக்கு போக போற? யார் உனக்கு துணை இருப்பா? பிரதரன் சபையை சேர்ந்த நீ பிரிஸ்பிட்டேரியன் மரபில் வளர்ந்தவள். நீ போகிற இடங்களில் உனது சபையை சேர்ந்த மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குமா என்ன? என்னைய விட நீங்க 2 பேரும் தான் அநேக காரியங்களை பற்றி குழம்பி போய் கவலைப்படுறீங்க. அழைச்சவர் ஆண்டவர் தானே, என்ன பத்தி அவருக்கு தெரியாதா? என்னையா எங்க ஊரு ரொம்ப வெயில்னு சொல்றீங்களா? அத சொல்லலப்பா, ஊர் வெப்பந்தான் பழகி போச்சே. நான் ஆவிக்குரிய அலை பத்தி பேசுறேன்ப்பா. ஓ, சரி சரி சரி, எனக்கு புரிஞ்சுது. இந்த மரமண்டைக்கு எங்க புரிய போகுது? ஆரம்பிச்சிட்டிங்களா? சந்தோஷம். ஐயா, போன மாசம் முடிவைத்த ஆனந்தலுக்கு போயிருந்தீங்களே? ஆமா, நானும் அம்மாவும் போயிருந்தோம். அதுக்கு என்ன? அந்த ஊர்ல ஒரு அம்மா ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்களாம். என்ன நிஜமாவா சொல்ற? ஆமாய்யா, அவங்க எனக்கு ஒண்ணு விட்ட அத்தை. அவங்க சொல்லிவிட்டாங்க. நெசமாதாயா? ஆண்டவருக்கே நன்றி. ஐயாவும் அம்மாவும் கொஞ்சம் கூட சலிக்காம வில்வண்டி பூட்டிக்கிட்டு காடு காடா அலையிறாங்க. ஐயாவுக்கு ஏத்த, அதாவது சாடிக்கு ஏத்த மூடி நம்ம அம்மா. உண்மையிலேயே என் மனைவியை குறித்து நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நல்ல வசதியான குடும்பத்தவள். காடு மேடு என்று பாராமல், கல் முள் என வருந்தாமல், வெயில் மழை என ஒதுங்காமல், உண்மையான மனைவியாக என் இன்பத்திலும் துன்பத்திலும் எனக்கு நல்ல ஒரு ஆறுதல் அவள். நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோமே, நீங்க வேற சொல்லணுமாக்கும்? ஆமா ஐயா, அம்மாவை எங்க காணோம்? காலையிலே எந்திரிச்சு பெருங்குளம் வரை போயிருக்கா அந்த ஆலய பெண்களை சந்திக்க. பெண்கள் தனியா சந்திச்சாதான் அவங்களும் மனம் விட்டு பேசுவாங்க இல்லையா? அதான் நான் போகல. ச்சே, இது என்ன பழக்கம்யா? சி, எங்களுக்கே எங்க ஆளுகளை நினைச்சா அருவருப்பா இருக்கு. ஓ, அந்த ஆலய தேவதாசி முறையை பற்றி சொல்றியா? நீ தெய்வத்துக்கே மனைவி ஆயிட்ட. என்னை போல விதவைங்கிற பட்டம் உனக்கு யாருமே கொடுக்க முடியாது. ஒரு விதவையா நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்பப்பா, இனிமே உனக்கு அந்த தொல்லை இல்ல. நிரந்தரமா நீ தெய்வத்துக்கே மனைவி. அம்மா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நீ என்னமோ இன்னியோட சந்தோஷமா மாறிடுவ. ஆனா நான் இனிமேதான் வேதனைப்படுவேனோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்காதம்மா. தேவதாசிங்கிறது எவ்வளவு உயர்வான புனிதமான பணி தெரியுமா? இறைவனுக்கு மனைவிமா. ஐயா விட்டுருங்கய்யா, விட்டுருங்கய்யா, என் தலையெல்லாம் வலிக்குதுயா. ஐயா என் முடிய விடுங்கய்யா. ஐயா, என்னம்மா இந்த அவலம்? அடங்காத பெண்ணாவோ அல்லது திமிர் பிடிச்ச பெண்ணாவோ இருப்பா. அங்க பாரு, 7 வயசு பெண் குழந்தை. ஆனா அவ முகத்துல ஒரு சலனம் தெரியுது.
ரொம்ப கவலையா இருக்கா. சரி, அதை இத பார்த்து நீ ஒன்னும் அலட்டிக்காத. நல்லா சாப்பிடு, உடம்ப நல்லா கவனிச்சுக்கோ. சாமியார் சொல் கேட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கோ. சாமியார்கள் மகிழ்ந்தாதான் கடவுளே மகிழ்ந்த மாதிரி. நல்ல உடம்ப பாத்துக்கோமா. அம்மா, இது அருவருப்பான விஷயம். இங்க விட்டுட்டு போறதை விட என்னை ஒரு பாலுங்கலத்துல தள்ளிட்டு போயேன். மேல போய் கடவுளையாவது சந்தோஷப்படுத்துறேன். அடிப்பாவி, தெய்வ குத்தமாயிடும். அபத்தமா பேசாத. அம்மா அம்மா, என்னைய காப்பாத்துங்கம்மா. எம்மா காப்பாத்துங்கம்மா. அந்த வெறினா என்னை மிருகம் போல நடத்துறாம்மா. எம்மா உங்க புள்ள போல என்ன நினைச்சு என்னை காப்பாத்துங்கம்மா. என்ன பேச்சு பேசுற? இறைவனது அடியார்களை இழிவா பேசினா அந்த இறைவனையே பேசின மாதிரி. நீ மோட்சத்துல சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்படின்னா சாமியார்களின் கட்டளைக்கு இணங்கு. பெத்த பிள்ளை போ பாருங்க என்கிற. நானே என் பெத்த பிள்ளைய தேவதாசியா அர்ப்பணிச்சிருக்கேன். பின்ன நீ என்ன? ஏய், எங்கடி அவ? ஓ, இங்க நிக்கிறியா? அம்மா, நீ யாருமா? ஐயா, இது ஏன் மக. இன்றைக்கு தான் நேர்ச்சைக்கு விடுறதுக்கு வந்திருக்கேன். உனக்கு பாக்கியம் உண்டாகட்டும். ஆகா, என்ன சௌந்தரியம்! இந்த நேரத்துல இந்த நாய்கிட்ட சச்சரவு செஞ்சா புதிய மாடு மிரண்டுரும். என்ன செய்வது? தெய்வானத்தாயே, நீ பூஜைக்கு போறியா? நான் புதிய ஆத்மாவை ஆறுதல் படுத்தட்டும். என்ன நீரா அப்படி பேசுறீரு? என்ன பசப்பம் அப்படியே நடிக்கிறிய தடியா? அம்மா, இவனை நம்பாதீங்கம்மா, இவனை நம்பாதீங்க. இவன் பட்டும் அயோக்கியன். இங்க நாங்க நரக வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா, என்னைய காப்பாத்தாட்ட கூட பரவாயில்லம்மா. உங்க மகளை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த பச்சை மண்ணை நார் நாரா கிழிச்சிருவாம்மா அந்த நாயி. அம்மா, தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க. சுசிலா, நீ எப்படியாவது ஓடிருமா, கெஞ்சி கேக்குறமா, ஓடிருமா. இந்த பாரு, 7 வயசு பிரீனா. இவனுங்க என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? 2 முறை தப்பிச்சு ஓடியும் திரும்ப இழுத்துட்டு வந்துட்டாங்க இந்த தடியங்க. ஓடிருமா. ஏமா சுசிலா, ஓடிருமா, ஓடிரு. அடியே நாயே, நீ தெய்வ குத்தம் செய்வது போதாதுன்னு என் மகளையும் கெடுக்க பாக்குறியா? படுவா ராஸ்கல். அம்மா, என்னை புரிஞ்சுக்கங்கம்மா. என்னை அடிச்சாலும் பரவாயில்லம்மா. சுசிலா, வாடிமா, நாம் போகலாம். அம்மா, வா வா. வாங்கம்மா, இறைவனை காட்டுறேன். செல்லும், நட கண்ணு, என் தங்கம். அப்படியே தெய்வ கடாட்சம். வா கண்ணு. 1895 நவம்பர் மாதம் ஏமி. இந்தியாவில், அதுவும் இந்த பெங்களூருக்கு வருவேன்னு நான் கனவு கூட கண்டதில்ல. ஆமா ஏமி, தேவனுடைய வழி நடத்துதல நாம புரிஞ்சிக்கிடவே முடியாது. ஆமா ஸ்வீட்டி, ஆண்டவர் புறப்பட்டு போன்னு ஆணையிட்டாரு. 1 வருஷம் எந்த வழியும் தெரியல. கடைசியில ஜப்பான் போனோம்னு முடிவு பண்ணணும். 1893 வருஷம் மார்ச் 3ஆம் தேதி வோல்டாங்கிற கப்பல் ஏறி இலங்கையில இருக்கிற கொழும்பு துறைமுகத்துல இருந்தோம். அப்ப அங்க வந்த சில இலங்கை நண்பர்கள் இலங்கையிலேயே இருங்கன்னாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம ஜப்பான் தான் போக சொன்னாரு. எப்படியோ கப்பல்ல ஜப்பான் வந்தோம். ஏமி, கப்பல் மாலுமி உன்னுடைய நடக்கைய பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரே, அது ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும் ரோசி? அவரையும் மாட்சுபி பணித்தளத்தில் நமக்கு மொழிபெயர்த்து ஊழியத்துக்கு உதவியா இருந்த மிசாக் கிசான் அம்மாவையும் மறக்க முடியுமா? 15 மாதங்கள் ஜப்பான்ல ஏற்பட்ட விதவிதமான அனுபவங்கள். உறைபனி காலத்துல வீடு வீடா நடந்தது இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜப்பான் ஊழியத்துல கிளைமேக்ஸ்னா அந்த 3 புத்த தலைவர்களை அவங்க தொழுகை செய்யற இடத்திலேயே போய் சந்திச்சியே, அதுதான் சூப்பர். அந்த தலைவலியும் திடீர் மயக்கமும் வந்துதான் உங்க ஜப்பான் ஊழிய பாதையே திருப்பிட்டு. இல்லன்னா நீ ஜப்பான்லயே இருந்திருப்ப இல்லையேமி? அதான் சொன்னனே, அவர் வழி நடத்துதல அவரு மட்டும்தான் அறிவாரு. ஏமி, ஜப்பானுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இலங்கையில இருந்த. அட்லீஸ்ட் அந்த கடல் காற்றாவது உனக்கு எதமா இருந்திருக்கலாம். அங்கேயும் அந்த தலைவலியால எவ்வளவு கஷ்டப்பட்ட. நல்ல வேலை, லீவ் எடுத்துட்டு உடனடியா இங்கிலாந்துக்கு போயிட்ட. இல்லன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. பழையதையே நினைச்சு நினைச்சு என்ன செய்ய? ஆண்டவர் என்னைய ஏன் இந்தியா கொண்டு வந்தாரு? அதுவும் இந்த பெங்களூர் பட்டணத்துல இந்த மருத்துவமனைக்கு ஏன் அனுப்பிச்சாரு? ஒண்ணுமே புரியல. அவர் சித்தப்படியே நடக்கட்டும். ஆனா இந்தியாவுக்கு நீ திட்டவட்டமா போறங்கிற அருள்வாக்கும் உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் இந்தியாவை சுட்டிக்காட்டிய அடையாளமும் இல்ல. எப்படியோ ஆண்டவர் முன் செல்ல 1893
95 நவம்பர்ல இந்தியாவுல கால் வச்ச. அது சரி, முக்கியமா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஜப்பான்ல ஜப்பானியர் அணிற கிமோனோ உடைய அணிஞ்ச, இங்க மருத்துவமனை தாதியை போல உடை அணிஞ்ச. எங்க போனாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவ இல்ல ஏமி? ஆமா ரோசி, சில நேரங்கள்ல அப்படி மாற வேண்டியது இருக்குது. ஜப்பான்ல அந்த வயசான அம்மா கிட்ட சுவிசேஷம் சொன்ன போது எவ்வளவு ஆர்வமா கேட்டாங்க. கடைசியில ஒப்பு கொடுக்கிற நேரம் கைய பிடிச்சாங்க. நான் போட்டிருந்த நம்ம நாட்டு ஃபர் கையுறைய தொட்டு தொட்டு பார்த்தாங்க. அப்படியே பேச்சு கேள்விகள் எல்லாம் கையுறை மேலேயே போயிட்டு கடைசியில ஆண்டவரை ஏத்துக்கல. அது ரொம்ப பெரிய டிராபேக். அப்ப எடுத்த முடிவுதான் எங்க போனாலும் அந்தந்த நாட்டு ட்ரெஸ்ஸ போடணுங்கிறது. சரி ஏமி, இப்ப ஊட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியே, என்ன திடீர்னு? திடீர்னு இல்லம்மா, திட்டமிட்டுத்தான். ஒவ்வொரு கோடைக்காலமும் இந்தியாவில ஊழியம் செய்கிற வெளிநாட்டு ஊழியக்காரங்கெல்லாம் மொத்தமா ஊட்டியில கூடுவாங்க. அந்த கோடை கத்திரி வெயில் நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கு. கொப்புளம், பேதி, இன்னும் நிறைய. அதனால எல்லா மிஷன் தலைவர்களும் கூடி மே மாசம் பூரா பக்கத்துல இருக்கிற கோடை வாசஸ்தலத்துக்கு மிஷன் ஊழியர்கள்லாம் போகணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, வருஷம் பூரா பனித்தளங்கள்ல ஊழியம் செய்கிற மிஷனரிகளும் மனுஷங்க தானே. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீர்படுத்த ஆவிக்குரிய கூட்டங்கள் வேணும்ல. இந்த கோடை வாசஸ்தலங்களை அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தியான கூடுகையா மாத்திட்டாங்க. ஆலோசனை, கருத்தரங்கு, கலந்துரையாடல் ஏகப்பட்டது இருக்கும். மொத்தத்துல அங்க போயிட்டு திரும்பும்போது பெரிய மாற்றத்தோட வருவாங்க. ஏமி, அப்ப நானும் வரவா? கட்டாயம் போய்த்தாகணும் ஐயா. என்னப்பா, உங்களோட பெரிய அன்பு தொல்லையா போச்சு. ஆமாய்யா, 2 மாசம் நீங்க பேசாம ஊட்டியில போய் ஜாலியா இருந்துக்கிடுவீங்க. நாங்க என்ன செய்ய? இங்க இருக்கிற உள்ளூர் உபதேசிமார் பிரசங்கமும் அவ்வளவு விசேஷம் இல்லை. அதை விடுங்க. உங்களையும் அம்மாவையும் போல எங்களையும் எங்க பண்ணவள ஜனங்களையும் நேசிக்க யாரு இருக்கா? உங்களை பிரிஞ்சு எப்படி இருப்போம்? சாலமோன், எனக்கு அங்க 2 முக்கிய வேலை இருக்கு. ஒன்று என் ஒய்ஃப், அதான் உங்க அம்மா ரொம்ப சிக்கா இருக்கா. அவளை நான் இங்கிலாந்தில் கொண்டு விட்டுறலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உடனடியாக இங்கிலாந்து போகிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அட்லீஸ்ட் ஊட்டிக்கு போனாலாவது அந்த கிளைமேட் அம்மாவை மாற்றலாம். இன்னொன்று, அங்கே நான் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணவள பிரச்சனைகள், தேவைகளை அங்கே பகிர்ந்துக்கிடலான்னு திட்டம் போட்டிருக்கேன். இந்த 2 வேலையும் முக்கியமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சரியா? ஏய், கையை நீட்டி பேசாதே, அவர் கவனித்து விட போகிறார். கவனிச்சா என்ன? என்னன்னு கேட்டா சொல்லிட்டு போறது தானே. நாகரிகமே தெரியாது. சரி சரி, நேற்று பேரவை கூட்டத்தில் அவர் பேசினாரே, அதை கவனித்தாயா? என்ன அருமை! அட, சீக்கிரத்துல அவருடைய ஃபேனா மாறிட்டியே. ஆம் ரோசி, முதலில் இந்த மனிதரை குறித்து நான் தவறாக புரிந்திருந்தேன். இப்பொழுது எனக்கு அவரை மிகவும் பிடிக்கிறது. ஏய், நான் பேசுவதை அவர் கவனித்து விட்டார் என்று நினைக்கிறேன். நம்மை நோக்கி வருகிறார். கையை நீட்டாதே என்று அப்பவே சொன்னேன், கேட்டாயா? ஏய், ஆமா, பக்கத்துல வந்துட்டாரு. என்ன செய்ய? பயமா இருக்குது. பயப்பட என்ன இருக்கிறது? வணக்கம் ஐயா. வணக்கம் பெண்களா. இது என்ன புஸ்தகம் கையில்? நீங்கள் எந்த பகுதியில் ஊழியம் செய்கிறீர்கள்? நான் பெங்களூர் மருத்துவமனையில். இது தமிழ் இலக்கண புத்தகம். என்ன, தமிழ் இலக்கணமா? சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. தமிழ் மீது அவ்வளவு ஆர்வமா? ஆமாம் ஐயா, தென்னிந்தியாவில் ஊழியம் செய்ய தமிழ் அவசியம் என்றார்கள். அதான் அதை படிக்கிறேன். எதுவரைக்கும் படித்திருக்கிறீர்கள்? 10 ஆண்டுகளாக திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வாழ்ந்த என்னாலே இன்னும் நிறைவான தமிழை பேச முடியவில்லை. நீர் எப்படி புஸ்தகத்தை படித்து பேச போகிறீர்? இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அப்படியானால் ஐயா, தயங்காமல் கேள். உங்களால் எனக்கு தமிழ் கற்றுத்தர இயலுமா? நானா? எனக்கு இன்னும் இலக்கண பிழை இருக்கிறது. சரி, உங்கள் ஆவலை மெச்சுகிறேன். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் என்னோடு பண்ணை வேலை வருகிறீர்களா? ஐயா. என்ன தயக்கம்? சரி ஐயா. என்னப்பா ஐயா இப்படி ஒரு திடீர் முடிவை எடுத்துட்டாங்க? என்ன முடிவுப்பா? அவருக்கும் சிஎம்எஸ் மிஷன் குழுவுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடாம். அதனால மாவட்ட மன்ற தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நம்ம கிராமத்துல
சுவிசேஷ பணியில நேரடியா ஈடுபட போறாராம். அந்த எமி அம்மா வந்ததுல இருந்து ஐயா ரொம்ப உற்சாகமா இருக்கார்ல. அந்த அம்மாவையும் அந்த சுவிசேஷ பணியில சேர்த்துக்கிட்டாருப்பா. இந்த சேலையை வேற கட்டிட்டாவளா, சும்மா நம்ம ஊர் மேல் ஜாதிக்கார பொம்பளை மாதிரியே ஆயிட்டாங்க. அது அவங்க ஊழியத்துக்கு ரொம்ப உதவி. அதுவும் அவங்க பேசுற தமிழ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்ப அவங்கள சுத்தி நட்சத்திர கொத்தோன்னு உருவாயிடுச்சு. செல்லமுத்து, பொன்னம்மா, அருளாயி, இன்னும் ஏகப்பட்ட பேர் அவங்க ஊழியத்துல தொடப்பட்டு அவங்க கூட வந்துட்டாங்க. நம்ம ஊரு பயலுவ சும்மா நட்சத்திர கூட்டம்னு காலி பண்ணிருக்கானுவன். அதையே அந்த அம்மா தான் கூட்டத்துக்கு பேரா வச்சிருச்சு. ஏய், கூட்டத்துக்கு மட்டும் இல்லப்பா, அவங்களுக்கே பேரை மாத்திட்டாங்க. இப்ப அவங்க பேரு ஆனந்த காருண்யாவாம். வெளிநாட்டுக்காரங்க அவங்க பேரை மகன், பேரன், கொள்ளு பேரன்னு எல்லாருக்கும் வைப்பாங்கல்ல. அது மாதிரி இவங்க கூட ஐக்கியமாகிற ஆம்பளைகளுக்கெல்லாம் ஆனந்தாவை கூட சேர்ப்பாங்க, பொம்பளைகளுக்கெல்லாம் காருண்யாவை கூட சேர்ப்பாங்க. எப்படி இருக்கு பாரு. அப்போ ஒரு குடும்பமாவே மாறிட்டாங்க. ஆமா, அந்த பெருங்குளம் கோயில்ல இருக்கிற தேவதாசிகள் நிறைய பேரு இவங்க குடும்பத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், தேவதாசிகள் இவங்களுக்கெல்லாம் இவங்க தாயா மாறிட்டாங்க. மகராசி நல்லா இருக்கட்டும். இந்த டோனாவூர் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த கிளைமேட்டும் உன் தலைவலியை போக்குவதாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் உங்கள் மனைவி உடல்நிலை சரியில்லாததால் அவர்களை இங்கிலாந்தில் விட்டுவிட்டு நீங்கள் இங்கே தனியாக இருப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எனக்கும் உங்கள் மனைவி நல்ல தாயாக இருந்து அவ்வப்போது ஆலோசனை தருவார்கள். நீங்கள்தான் அடிக்கடி வெளியூர் செல்கிறீர்கள். திருவாங்கூர், சென்னை, ஆந்திரா இப்படி அடிக்கடி போய்விடுகிறீர்கள். நான் இல்லாவிட்டால் என்ன எமி? உனக்காக நான் டோனாவூரில் தனியாக ஒரு ஊரே அமைத்து கொடுத்திருக்கிறேன். அதில் எத்தனை சகோதரிகள், எத்தனை மகள்கள், எத்தனை தாய்கள். நீ பிரதரன் சபையை சேர்ந்தவள். வேறு எந்த மிஷனும் உன்னையும் இந்த ஊழியங்களையும் ஆளுகை செய்ய முடியாது. வருத்தம் என்னவென்றால் பாதி நாளில் உங்களை வெளியூருக்கு வர சொல்லி அழைக்கிறார்கள். நீங்கள் போய்விடுகிறீர்கள். இப்பொழுது கூட பாருங்களேன், நாளைக்கு ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினம் போகிறீர்கள். கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டுமா? எனக்கு மனமில்லைதான். பயணம் ஒத்துக்கொள்வதில்லை, உடலும் ஒத்துழைப்பு தருவதில்லை. வேற என்ன சொல்ல? இந்த முறை மசூலிப்பட்டினம் போய் வந்த பிறகு முடிந்தவரை டோனாவூரில் இருக்க பிரயாசப்படுகிறேன். சரி ஐயா, உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள், நன்கு சாப்பிடுங்கள். உங்களுக்காக நானும் நட்சத்திர கூட்டமும் நன்கு ஜெபிக்கிறோம். யாருப்பா சொன்னா? அம்மாட்ட இருந்து நானே கேட்டேன். அம்மாவுக்கு 2 தந்தி தான் வந்துருச்சு. உடல் சரியில்லைன்னு ஒண்ணு, மறிச்சிட்டாங்கன்னு ஒண்ணு. இன்னைக்கு தேதி என்னப்பா? ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை. 1912 ஆகஸ்ட் 24 சனிக்கிழமைய மறக்கவே முடியாதுப்பா. 1912 ஆகஸ்ட் 24 தாமஸ் வாக்கர் பரம அழைப்புக்குள்ளானார்.